Question number 2, trial balance of Mr. X as on 31/3/2015 is given below. இந்த ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது சில விஷயங்கள் நம்ம தெரியாது, அதனால அதுக்கான என்ட்ரி பாஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அப்படி தெரியாமல் அல்லது அதை இனிமேல் தான் தெரிஞ்சுக்க முடியும், ட்ரையல் பேலன்ஸ் பிறகு தான் தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னால் ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அதெல்லாம் நோட் பண்ணாக்கா ஒரு லிஸ்ட் வருது. That list will be called as adjustments. That adjustments is now done through journal entries. அதுக்காக நம்ம ஒரு journal entry போடுறோம், அது பேர் adjustment entries னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சேலரிலாம் எப்போ பே பண்ணுவாங்க? ஜனவரி மாதம் சேலரி எப்படின்னா எப்போ பே பண்ணுவாங்க? ஜனவரி மாதம் முடிஞ்சு பிப்ரவரியில தான் பே பண்ணுவாங்க. சேலரி, ரெண்ட், இது மாதிரி எல்லா விஷயங்களும் அந்த மந்த் முடிச்சு தான் பேமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது 31 மார்ச் வரும்போது ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த டேட்ல உள்ள ரெக்கார்ட்ஸ் வச்சு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க, ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் கணக்கு பார்ப்பாங்க, எவ்வளோ சேலரி பெண்டிங் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி பெண்டிங் இருக்கு, ஏதாவது முன்னாடியே கட்டி இருக்கிறீங்களா, அதுக்கப்புறம் ஏதாவது க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம எப்போ வெரிஃபை பண்ணுவோம்? ஒன்லி ஆஃப்டர் த 31 மார்ச் தான் இருக்கும். அப்போ அதுக்கு பிறகு கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் ஒரு நோட் மாதிரி போடுவோம். சார் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ரையல் பேலன்ஸ் போட்டோம். அப்போ இது 31 மார்ச் முன்னாடி தெரிஞ்சிருந்தால் ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் லெஜர்ல போஸ்ட் பண்ணியிருப்பீங்க. லெஜர்ல போஸ்ட் பண்ணியிருந்தால் ட்ரையல் பேலன்ஸ் பக்காவா இருக்கும். we no need to do any adjustments. எப்போ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி வரும்? 31 மார்ச் அன்னைக்கு நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது சில விஷயங்கள் லெஃப்ட் ஓவர், ஐ எம் நாட் அவேர் அபவுட் தட். அக்கௌண்டன்ட் கிட்ட கேட்குறோம், எப்போ சப்மிட் பண்ணுவேன் சார், இதெல்லாம் நீங்க கொடுத்தாதான் சப்மிட் பண்ணுவேன் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாரு, கொஞ்சம் லேட் ஆகும்பா, பொறுப்பை ஓ வேலையை முத முடியும் அப்படிப்பார். நம்ம வேலை என்னது? ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம். அவைலபிள் ஜேர்னல் என்ட்ரி டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி நான் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண சம் டேட்டா மே பி மிஸ்ஸிங், சம் டிரான்சாக்ஷன் மே பி மிஸ்ஸிங். அந்த டிரான்சாக்ஷன் தான் தெரிய வருது, அதை இப்போ என்ன பண்றேன், இந்த மெயின் ட்ரையல் பேலன்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்றேன். ஓகே, இப்போ 31 மார்ச் முன்னாடி தெரிஞ்சிருந்து அதையும் இன்கார்பரேட் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆங்கிள் தான் பார்க்க போறேன். ஸோ ஐம் கோயிங் டு பாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிக்கு தகுந்த மாதிரி ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா அக்கௌண்ட்டையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட போறேன். அட்ஜஸ்ட் பண்ண பிறகு fresh trial balance prepare பண்ண போறேன். that is called adjusted trial balance. this concept is not given anyway. so அதை நான் உங்களுக்கு இங்க கொடுக்கிறது காரணமே அந்த ஃபீல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறேன். ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சில ஐட்டங்கள் ட்ரையல் பேலன்ஸ்ல வந்துடும் சில சமயம். லைக் க்ளோசிங் ஸ்டாக் எப்போதுமே ட்ரையல் பேலன்ஸ்ல வெளியே தான் இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல. அது ட்ரையல் பேலன்ஸ்குள்ளார வருது அப்படின்னாக்கா என்ன சார் திடீர்னு புதுசா வந்திருக்கு அப்படிம்பீங்க. அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதும் ட்ரையல் பேலன்ஸ் வெளியே தான் இருக்கும், அதுவும் உள்ளார வந்தா என்ன பண்றது? ஓகே, so இந்த மாதிரியான கான்செப்ட்ஸை நம்ம பார்ப்போம். is that okay? now required pass adjustment entries. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? adjustment entries pass பண்ண போறோம். we are going to pass the adjustment entries. அதுக்கப்புறம் prepare adjusted trial balance. இந்த entries எல்லாமே trial balance முன்னாடியே இருந்திருந்தால் அந்த trial balance எப்படி இருந்திருக்கும்? requires no adjustments இருந்திருக்குமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு trial balance prepare பண்றோம். prepare final accounts from such adjusted trial balance. in your examinationல வரும்போது இந்த trial balance டைரக்டா என்ன பண்றோம்? we prepare the final accounts. அப்ப எந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்றோம்? adjustment entryயும் adjusted trial balance ஸ்கிப் பண்றோம் யூசுவலாவே. அப்ப அதை ஸ்கிப் பண்ணாமல் அதையும் நம்ம போட்டால் எப்படி இருக்குங்கிறத இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல நம்ம பார்க்கலாம். is that okay? now stock சம்பந்தப்பட்ட entries எப்படி பண்ணுவீங்க? the opening stock, closing stock ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம்? we have to route that through purchases. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம போடணும். ப்ரீவியஸ் கிளாஸ்ல அதை டீட்டெயிலாக பார்த்ததுனால இங்கே நான் நேரடியாக போட்டுருக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ், இதுக்கெல்லாம் என்ன பேரு? அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ். ஓகே, ஆஸ் பர் தி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் க்ளோசிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக்குக்கான என்ட்ரி போட்டாகணும். ஓப்பனிங் ஸ்டாக்கு என்ன ஜெனரல் என்ட்ரி? ஓப்பனிங் ஸ்டாக் பர்ச்சேசஸ்ல ஆட் ஆகும், க்ளோசிங் ஸ்டாக் சப்ட்ராக்ட் ஆகும். ஸோ பர்ச்சேசஸை டெபிட் பண்ணுங்க. ஓகே, ஸ்டாக் சம்பந்தப்பட்டது பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெபிட் டு ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் இல்ல, வெறுமனே ஸ்டாக் கூட போடலாம். the value being 1000 rupees. the value being 1000 rupees. second entry அதுலயே ஸ்டாக் சம்பந்தப்பட்ட தானே. க்ளோசிங் ஸ்டாக் என்ன பண்ணுவீங்க? பர்ச்சேசஸ்ல இருந்து சப்ட்ராக்ட் ஆக போகுது, அதனால பர்ச்சேஸ் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கிரெடிட் பண்ணி ஆகணும். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேசஸ்.
2 purchases, the value being 1000, sorry 3000 rupees. அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ல உள்ள ஐட்டங்கள்லாம் ஒரு முறை ரெக்கார்ட் பண்ண சொல்றோம், ரெண்டு முறை ரெக்கார்ட் பண்ண சொல்றாங்க. என்ன டபுள் என்ட்ரி தானே, ஒரு டெபிட் இருந்தால் எவ்வளவு ஈக்குவல் கிரெடிட் இருக்கணும். ஸோ க்ளோசிங் ஸ்டாக்கான என்ட்ரி போட்டீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேசஸ். Now outstanding selling expenses can entry. Selling expense. Okay, selling expenses account debit. Selling expenses account debit. 2 outstanding selling expenses. Outstanding selling expenses. The value being 200. Am I right? ரொம்ப சிம்பிளா இருக்கா? இந்த என்ட்ரிஸ் எல்லாம் நான் ஏன் டீடைல் நடத்தி இருக்கிறேன்னு நீங்க இப்ப போய் பாத்தீங்கன்னா தெரியும். 101 ஜர்னல் என்ட்ரிஸ் லிஸ்ட் பண்ணி இருக்கிறேன். அந்த என்ட்ரிஸ் ஸ்ட்ராங் பண்ணுங்க. அந்த என்ட்ரிஸ் தான் ப்ராப்பரான ரூட் மூலமா வருதுன்னு அர்த்தம். ஸோ இந்த என்ட்ரி தான் நீங்க பாஸ் பண்ணியிருக்கீங்க. அவுட்ஸ்டாண்டிங் செல்லிங் எக்ஸ்பென்சஸ். இஃப் யூ ஆர் அவேர் அபவுட் திஸ் ஒன் பிஃபோர் ஹேண்ட் 31st மார்ச்ல இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தால் நீங்க இதை பண்ணிருக்கீங்க. இஸ் தட் ஓகே? தட்ஸ் அ கான்செப்ட் யூ ஹேவ் டு கீப் தட் இன் யுவர் மைண்ட். இது நெக்ஸ்ட் அட்வான்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ் வரும்போது என்ன என்ட்ரி வரும்? ஓகே, அட்வான்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு லயபிலிட்டி மீன்ஸ் இஃப் யூ ஆர் ரிசீவிங் அஸ் பெய்ட் இன் அட்வான்ஸ் தென் இட்ஸ் an asset லைக். அப்ப அட்வான்ஸ் அட்மின் எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்க டெபிட் பண்ணியிருக்கணும். அசெட்னா எப்பவுமே என்னது? டெபிட் பேலன்ஸ். ஸோ அட்வான்ஸ் அட்மின் எக்ஸ்பென்சஸ் டு admin expenses. The value being 400. Fourth adjustment entry being commission receivable. Commission receivable, outstanding commission. இல்லை accrued commission கூட சொல்லலாம். வர வேண்டிய கமிஷன் வராமல் இருந்துச்சுன்னா அது அசெட். அப்ப அவுட்ஸ்டாண்டிங் கமிஷன் ஆர் அக்ரூட் கமிஷனை டெபிட் பண்ணுங்க டு கமிஷன். தட்ஸ் a entry. Fourth one. Okay. Accrued commission account debit to commission, the value being 100, the value being 100. Is that okay? Clear? You can also pass the entry and type that in the chat box. Participate with me. And then rent received in advance. Rent முன்னாடியே வாங்கிட்டீங்கன்னா you are liable. Liability should be in the credit side. அப்ப rent income account debit to rent in advance. So rent account வந்து rental income account இல்லையா? இன்கம் எப்படி டெபிட்ல வருது அப்படின்னா you are received in advance பா. Rent income account debit to rent in advance. Rent in advance. Okay, the value being 200. The value being 200. Sixth one, provide interest on drawings at the rate of 5%. Provide interest on drawings. Okay. So interest on drawings நீங்க இப்பதான் ப்ரொவைட் பண்ண போறீங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்ங்கிறது ரெவென்யூ. கம்பெனி கிட்ட இருந்து ஓனர் பணத்தை எடுத்துட்டு போயிருக்கிறார், அதுக்கு ஓனர் பணம் தரணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ரெவென்யூ கிரெடிட் பண்ணுங்க. அது வந்து 31st மார்ச் பிறகுதான் தெரியும் இல்லையா? அப்ப அது யூஸ்வலா அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட் போட்டுக்கலாம். ரைட். ஸோ த என்ட்ரி மீன் to interest on drawings revenue இல்லையா? to interest on drawings revenue 5%. அப்ப drawings எவ்வளவு இருக்கு? 1000 rupees இருக்குன்னா அது 5% போட்டீங்கன்னா யூசுவல் drawings வந்து எப்ப டிரா பண்ணாங்கன்னு தெரியலன்னா by default you have to calculate only for half year. Okay, இயர்ல அவர் எப்ப வேணாலும் டிரா பண்ணியிருப்பார். unless specifically stated what time it is drawn, you can calculate only for half year. அப்ப 25 will be the answer. And it should be debited to outstanding interest on drawings. Outstanding interest on drawings is a representative personal account. It represents whom? இது யார் ரெப்ரசன்ட் பண்ணுது? ஓனர் ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ ஓனர் அக்கௌண்ட்டை நீங்க டெபிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ஓனர் அக்கௌண்ட் இஸ் கோயிங் டு பி டெபிட்டட். ஓகே, ஓனர் அக்கௌண்ட்லயே போடலாம், இல்லைன்னா எப்படி போட்டிருக்கலாம்? அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் போட்டு அது அல்டிமேட்டா பேலன்ஸ் ஷீட்ல போகும்போது நீங்க ஓனர்ஸ் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்ல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பீங்க. 7th one, provide interest on capital 6%. கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, அப்ப அதுக்கு நம்ம 6% கொடுக்க வேண்டியது இருக்குன்னா அது ஒரு 360 நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. இதுக்கெல்லாம் ஹாஃப் இயர் கிடையாது, கேபிட்டல் இல்லாம பிசினஸ் கிடையாது. அப்ப இயர் பிகினிங்ல இருந்து அந்த கேபிட்டல் இருந்திருக்கும். டிராயிங்ஸ் மட்டும் தான் எப்பவுமே ஹாஃப் இயர் போடுறோம். இஃப் த டேட் இஸ் நாட் கிவன், டேட் கொடுத்தா அதை போட்டுருக்கலாம். ஸோ 7th one being interest on capital expenses debit பண்ணிக்கிறேன். to outstanding interest on capital. Outstanding interest on capital representative personal account.
represents owner only, அதனால capital account நம்ம போட்டுக்கலாம். Is that okay? 360 to capital account. To capital account. Clear? 360. Then eighth one is depreciate fixed assets at the rate of 5%. So fixed assets எவ்வளவு இருக்கு? 4000 இருக்கு. அதுக்கு 5% போட்டீங்கன்னா 200 rupees நம்ம depreciate பண்ணி ஆகணும். 8th. Depreciation is an expenses debit பண்ணுங்க. இந்த expenses-னால asset-ஓட value குறைய போகுது இல்லையா? அதை credit பண்ணுங்க to asset. Okay, to asset, the value being 200 rupees. The value being 200. Hope so you can understand. Now, we have completed all the adjustment entries. We have completed all the adjustment entries. Is that okay? அடுத்தது நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா புக்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் லோன் ஏதாவது இன்ட்ரெஸ்டோட இருக்கான்னு பாருங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட. அப்படி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட கொடுத்து டேட்டும் கொடுத்திருந்தால் now it is your duty to find out whether there is any hidden adjustments. இது இருந்தாலே அது hidden adjustmentனு பேரு. அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எந்த வருஷத்துக்கு போறீங்க? 31/3/2015 அப்படின்னா it starts on 1st April 2014 ல இருந்து 31st March 2015 வரைக்கும் நம்ம போட்டாகணும். Is that okay? This trial balance is applicable for this year. அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எந்த டேட்னா 1/1/2014 அப்படின்னு அர்த்தம். இந்த வருஷத்துக்கு முதையே நம்ம பண்ணிட்டோம். இந்த வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 3 months முன்னாடியே, போன வருஷம் 3 months இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அப்படின்னா இந்த 2000க்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா இல்லையா? இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வரணும்? அதான் இந்த 12%. அப்படின்னா 2000 rupeesக்கு 12% interest is receivable for one full year. ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வருஷம் முழுசா இருந்திருக்கு. முழு ஆண்டுக்குரிய இன்ட்ரெஸ்ட் போட்டாகணும். That being 240. Okay. Interest on investment. Interest on investment இருக்கானா இருக்கு. எவ்வளவு இருக்கு? 100 தான் இருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? 140 outstanding interest on investment. So accrued. சரியா? 9th வந்து hidden adjustment. என்னது? Accrued interest on investment. Okay, accrued interest on investment அப்படிங்கிறது கமிஷன் ரிசீவபிள் மாதிரி தானே. 4th வந்து இன்கம் ரிசீவபிள். அதே மாதிரி தான் இதுவும் இன்கம் ரிசீவபிள். இதுக்கான என்ட்ரி என்னது? இன்கம் ரிசீவபிள் மாதிரி. இன்கம் ரிசீவபிள்னா அசெட் தானே. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் accrued interest will be an asset, should be debited. So okay, accrued interest. Okay, accrued interest account debit to what? Interest on investment, the value being 140. 240 இருக்கணும், ஆனா 100 தான் இருக்கு அப்படி சொன்னாக்க 140 இன்னும் வரல அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். that is called hidden adjustment. அதே மாதிரி லோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4000 இருக்கு. இது என்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க? இந்த வருஷம் முடியும் போது தான் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப எத்தனை மாசம் தான் இருக்கு? இயர் எண்டு வரைக்கும் 3 months. அப்ப அந்த 4000க்கு நீங்க என்ன ரேட் அப்ளை பண்ணி ஆகணும்? 10%. எத்தனை மாசத்துக்கு இது இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிள்? 3 months. 3/12 will be taken. Okay, 100. Is there any interest on loan given in the debit side? அதுக்கான எக்ஸ்பென்சஸ் தானே. அப்படின்னு பார்த்தா எங்கேயும் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் given அப்படிங்கிறதே இல்லை. அப்ப 10th adjustment வந்து அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படிங்கிறது ஹிடன் அட்ஜஸ்ட்மெண்டா இருக்கு. இந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுக்கல. இது ஒரு 140, இது ஒரு 100 கொடுக்கல. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட்னா லயபிலிட்டி தானே. லயபிலிட்டினா கிரெடிட்ஸ்ல வரும். அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ணிடுங்க. 10th one. ஓகே, interest on loan account debit to outstanding interest on loan. Outstanding interest on loan போடலாம், அல்லது அதை நீங்க இன்ட்ரெஸ்டோட லோனோட சேர்த்துக்கலாம். ரெண்டு மாடலையும் போடலாம். ஏன்னா அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன். அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படிங்கிறது யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது? யார் லெண்டரோ அவரை. அந்த லோனும் லெண்டரை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்புறம் இனிமே நீங்க குரூப் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டவுட் வருது, சார் அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் போனோமா லோன் போடலாமா? லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. ஓகே, கிளியர். லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? பிஎம்னு சொன்னா மோடி அப்படின்னு சொன்னாங்கன்னா ரெண்டு ஒன்று தானே. ஓகே, மோடி இஸ் பர்சனல் அக்கௌண்ட், ரியல் பர்சன் மீன்ஸ் கரெக்டா இருக்கு. பர்சனல் அக்கௌண்ட், நேச்சுரல் பர்சன். இது பிஎம் சொன்னால் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். தட்ஸ் ஆல். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அக்கௌண்ட் டெபிட் டு அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எவ்வளவு வருது? 100 rupees வருது. Hope you could understand. Clear?
கிளியர்? ஸோ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நாம இப்ப எதை ரெண்டு கண்டுபிடிச்சோம்? 9th and 10th ரெண்டுமே ரெப்ரசன்ட் மீன்ஸ் ஹிடன் அட்ஜஸ்ட்மெண்ட். அந்த ஹிடன் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி எல்லாமே ட்ரையல் பேலன்ஸுக்கு முன்னாடியே இன்கார்பரேட் பண்ணி இருந்தால் ட்ரையல் பேலன்ஸ் எப்படி இருக்கும் பார்க்கலாமா? யூ என்ஜாய் த லேர்னிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பர்ச்சேசஸ் டெபிட்ல இருக்கு, ஏற்கனவே பர்ச்சேஸ் 5000 இருக்கு, அதோட 1000 ஆட் பண்ணிக்கணும். ஓகே, 5000 பிளஸ் டெபிட்னா ஆட் பண்ணிக்கிறீங்க. பர்ச்சேசஸ் கிரெடிட்ல இருக்கு, அப்ப அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும் 3. அப்ப now the adjusted purchases being 3000. Adjusted purchase being 3000. Is that okay? Opening stock creditல இருக்கு, இங்க opening stock debitல இருக்கு, அப்ப 0. Closing stock ஒன்னு புதுசா அப்ப debitல வருது அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ்ல டெபிட் சைடுல closing stock னு போடணும். அதோட வேல்யூ 3000. அதோட வேல்யூ 3000. ஓகே, க்ளோசிங் ஸ்டாக்கா மாறிடுச்சு. செல்லிங் எக்ஸ்பென்சஸ் டெபிட், ஏற்கனவே செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 1000 இருக்கு. இப்ப 1000 ஓட இந்த 200 டெபிட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? 1200 ஆக மாறிடும். அவுட்ஸ்டாண்டிங் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது புதுசா ஒன்று உருவாகிருக்கு. அப்ப அந்த அவுட்ஸ்டாண்டிங் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் எங்க வரணும்? கிரெடிட் சைடுல வரணும். அவுட்ஸ்டாண்டிங் செல்லிங் எக்ஸ்பென்சஸ். This value being 200. This value being 200. அட்வான்ஸ் அட்மின் எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடுல வருது, புதுசா ஒரு அசெட் இல்லையா? புது அசெட் டெபிட் சைடுல வந்தால் ட்ரையல் பேலன்ஸ்ல டெபிட் சைடுல வரணும். அந்த அக்கவுண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா it will have the balancing figure of 400 rupees in the debit side as advance admin expenses. Advance admin expenses. This value being 400. This value being 400. Admin expenses 400 rupees இருக்கு. ஏற்கனவே 1000 rupees டெபிட்ல இருக்கு இல்லையா? இங்க இப்போ இது 400 கிரெடிட் பண்ணீங்கன்னா this will be now 600 only. ஓகே, அட்வான்ஸ் இருந்தா நீங்க சப்ட்ராக்ட் பண்ணனும் நம்ம படிக்கிறோம் இல்லையா ரூல் மாதிரி. ஏன் சப்ட்ராக்ட் பண்றோம்? அதான் இந்த ஜர்னல் என்ட்ரி. இனிமேல் நீங்க எதுவுமே ரூலா மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ரூல்ஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் நான் இங்க நடத்துனதுல எங்கேயும் நான் ரூல்ஸ் தெரியல. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக். என்ஜாய் பண்ணுங்க இந்த லாஜிக். ஓ இதுதான் அது. அட்மின் எக்ஸ்பென்சஸ் 1000 ரூபாய் போட்டுக்கிறோம், அதுல ஒரு போர்ஷன் அடுத்த வருஷத்துக்குரியது, அப்ப இந்த வருஷத்துடைய செலவு கிடையாது இல்லையா அப்படிங்கறது நீங்க யோசிச்சு போடலாம். அதுக்கான தன்மைகள் தான் இந்த ஜர்னல் என்ட்ரி நம்ம மீன் பண்ணியிருக்கோம். தென் அக்ரூட் கமிஷன் ஒன்று புதுசா டெபிட் சைடுல வருது அப்படிங்கிறது இது வரைக்கும் டெபிட்ல இல்ல. இஃப் ஐ ஓபன் த அக்ரூட் கமிஷன் அக்கௌண்ட் தட் வில் ஹேவ் a debit balance of 100. ஸோ டெபிட் சைடுல போடுறேன் அக்ரூட் கமிஷன், the value being 100. கமிஷன் கிரெடிட் சைடுல 100 rupees இருக்கு, ஏற்கனவே 500 rupees இருக்கு இல்லையா கிரெடிட் சைடுல. ஓகே, அதுல ஒரு 100 rupees வரலன்னா அது சேர்த்துங்க. சேர்த்தா எவ்வளவு வந்துருச்சு? 600 rupees ஆக மாறிடுச்சு. ரெண்ட் இன்கம், ரெண்ட் இன்கம் 200 rupees டெபிட் பண்ணி ஆகணும். ரெண்ட் வந்து 400 rupees கிரெடிட்ல இருக்கு, அதை போய் டெபிட் பண்ணா என்ன ஆயிடும்? குறைஞ்சிரும். அது பதிலா ரெண்ட் இன் அட்வான்ஸ்னு புதுசா ஒரு கிரெடிட் சைடுல வருது, அப்ப ஐ எம் லயபிள் இல்லையா? கிரெடிட் சைடுல போட்டுக்கிறேன் ரெண்ட் இன் அட்வான்ஸ், ரெண்ட் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட். This value being 200. அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்னென்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஏற்கனவே கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளவு இருக்கு? 6000 இருக்கு. 6000ல இப்ப 25 டெபிட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் 360 கிரெடிட்ல இருக்குன்னா அது என்ன ஆயிடும்? ஆட் ஆயிடும். அப்ப அல்டிமேட் வேல்யூ எவ்வளவுங்க கேபிட்டல் அக்கௌண்ட்ல? ஓகே, 6335. 6335. Am I right? 25. Okay. 35 இல்ல? 25 சப்ட்ராக்ட் பண்ணோம் இல்லையா? 6335. Am I right? Yeah. Then என்ன? 6000 plus 360 minus 25 எவ்வளோ? போடுங்க, 4 பேர் போடு. கரெக்ட் தானே? 6000 minus 25 plus 360. வெயிட், கவனிங்க கிளாஸ். இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், இது இப்ப டெபிட்ல வருது புதுசா. இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் 360. அப்ப இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் டெபிட் சைடுல போடணுமா இல்லையா? சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், this value being 360.
depreciation should be in the debit side. Depreciation debit side level இருக்கு 200. இன்னொன்னு that will reduce the assets value. Assets value 4000 இருக்கு இல்லையா, இனிமேல் அதோட வேல்யூ என்ன மாறிடும்? 3800 rupees ஆக மாறிச்சு. 3800. accrued interest புதுசா ஒரு டெபிட் சைடுல வருது. accrued interest A interest னு போட்டுக்கிறேன். accrued interest 140 டெபிட் சைடுல வந்தா டெபிட் சைடுல போட்டுக்கிறேன். interest on investment புதுசா கிரெடிட் சைடுல வருது. so interest on investment being 140. interest on loan டெபிட் சைடுல வருது. interest on loan L னு போட்டுக்கிறேன் 100. அதுக்கு ஈக்குவலன்ட் அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து லைபிலிட்டி சைடுல கிரெடிட் சைடுல வரணும். so outstanding interest on loan, the value being 100. now if I tally the trial balance, you will be getting the adjusted trial balance. the adjusted trial balance உடைய total எவ்வளவு வருது பாருங்க, 19900. is that okay? so 19900. அதாவது இந்த 8 adjustment hidden adjustments எல்லாமே trial balance prepare பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தால் அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி போட்டிருப்பீங்க. ஜேர்னல் என்ட்ரி போட்டிருந்தால் அப்ப இந்த அக்கௌண்ட்ல எல்லாம் பேலன்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸ் வந்து 9900 ஆக நமக்கு இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம 31 மார்ச் அன்னைக்கு இதெல்லாம் தெரியாததுனால 8 அட்ஜஸ்ட்மெண்ட் 2 ஹிடன் அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியாததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்ப இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இந்த ஒரு 10 டிரான்சாக்ஷனுக்குரிய ஐட்டங்கள் மிஸ் ஆச்சு இல்லையா, அதுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ட்ரியா பண்ண போறதுல சும்மா பிளஸ் ஆர் மைனஸ் பண்றோம். ஆனா அதுக்கும் என்ட்ரி உண்டு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. இப்ப அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போட்டோம். இப்ப அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க, you can do the transfer entry. transfer entry போட்டு தான் நீங்க என்ன பண்ணி ஆகணும், ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் போடணும். anyhow to simplify the illustration நான் டேட்டா என்ன பண்ண போறேன், சம்ம போட போறேன். let's see here. okay, adjustment entry கடைசியா போட்டு காமிக்கிறேன்ப்பா. adjustment entry நான் கடைசியா போட்டு காமிக்கிறேன். நம்ம டைரக்டா ட்ரேடிங் அண்ட் P&L அக்கவுண்ட் போடலாம். ஓகே, now trading and P&L account, and then balance sheet, okay. yes, come on, ஒன்னொன்னா சொல்லிட்டே வாங்க. purchases எங்க வரணும், ட்ரேடிங் அக்கவுண்ட்ல டெபிட் சைடுல வரணும். two purchases. actually the transfer entry போட்டு போடணும், but transfer entry for time being நான் skip பண்றேன். okay, to get the space free. 3000 rupees நம்ம இங்க போட்டாச்சு. carriage in எங்க வரணும், should come in the trading account, so carriage in, this value being 1000. administration expenses should be in the debit side of P&L account, admin expenses, the value being 600. selling expenses, okay, this value being 1200. fixed assets 3800. and 12% investment asset, 12% investment, that value being 2000. debtors asset, the value being 2000. cash asset, debit side la, asset side la 1000. closing stock asset side la varano, but I name this being stock in trade or simply stock, 3000 rupees. closing stock nu solla vendiya avasiyam illa inge varumbodhu. drawings should be subtracted from the capital minus drawings, this value being 1000. drawings வந்து ஓனருடைய ஃபண்ட்ல அட்ஜஸ்ட் பண்றோம். ஓனருடைய ஃபண்ட் வந்து அசெட் லிமிட்ஸ் கேபிட்டல் தானே, அதுல கொண்டு போய் நம்ம இப்ப அட்ஜஸ்ட் பண்றோம். அட்வான்ஸ் அட்மின் அசெட் இல்லையா, டெபிட் சைடுல இருந்தால் அசெட். அட்வான்ஸ் அட்மின் எக்ஸ்பென்சஸ்
admin expenses 400. accrued interest, எனக்கு interest சேர்ந்திருக்கு, நான் இன்னும் ரிசீவ் பண்ணல. interest சேர்ந்திருக்கு, நான் இன்னும் ரிசீவ் பண்ணல. அப்படின்னா அது எனக்கு asset. so accrued commission, accrued commission income சேர்ந்திருக்குன்னு வாங்கல 100 rupees. interest on capital expenses to be debited in the P&L account, so interest on capital, that value being 360. interest on capital, depreciation should be debited in the P&L account 200 rupees. accrued interest, okay, interest வர வேண்டியது சேர்ந்திருக்குன்னு வாங்கல, அப்ப asset, so accrued interest. interest on investment, okay, the value being 140. interest on loan expenses to be debited in the P&L account, interest on loan, the value being 100. debit side post பண்ணி முடிஞ்சிச்சு. credit sideல sales, buy sales 7000, capital 6335, balance sheet liability sideல 10% loan 4000, 10% loan 4000, creditors no adjustments, directly liability side la போட்டுக்கிறேன் 1000. commission received income இல்லையா, P&L account income side la போட்டுக்கிறேன் commission received, the value being 600 rupees. rent received also income, P&L account income side la போட்டுக்கிறேன் rent received, the value being 200. and interest on investment, interest on investment 100. outstanding selling expenses liability side la வரணும், outstanding selling expenses 200. rent in advance also I am liable இல்லையா, rent received in advance, rent income in advance, I am liable for that 200 rupees. interest on investment, okay, ஏற்கனவே 100 இருக்கு, அதோட சேர்த்து போட்டுருக்கலாம். interest on investment 100 பதிலா 240 னு சேர்த்துக்கிறேன். already we have, so interest on investment should be 240. then outstanding interest 100, outstanding interest liability side la வரணும், outstanding interest 100. interest on drawings miss பண்ணிட்டோம், interest on drawings இதோ பாருங்க, டிக் வாங்காமலே இருக்கு பாருங்க, 6th ஜெர்னல்ல டிக் வாங்காம இருக்கு பாருங்க. interest on drawing should be in the credit side, so interest on drawing should be in the credit side, that value being 25. okay, அப்ப ஆட்டோமேட்டிக் எங்க போயிரணும், interest on drawings P&L accountல income side ல போயிரணும், interest on drawings, this value being 25. see, உங்களுக்கு வந்து without any adjustment trial balance கொடுத்திருக்காங்கன்னா இதெல்லாம் ஏற்கனவே அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். டேட்டா போஸ்ட் பண்ணா போதும். இந்த adjustment entry எல்லாம் already incorporated, you no need to do any adjustments, already the trial balance is pakka. from the trial balance just go and prepare the trial balance, means the final accounts. அதான் இதோட logic. now let me tally the trading and P&L account. trading and P&L account tally பண்ணோம்னா we get the GP here. how much is the GP? 3000 rupees. I transfer that to P&L account, GP 3000 rupees. if I tally this, I will get the net profit. what is the total of credit side? எவ்வளோ? 4065. 4065 and net profit here be 1605.
I now add this with the capital 1605. Drawings subtract பண்ணிட்டு capital add பண்ணீங்கன்னா the ultimate balance in capital account being 6940 and the total of balance sheet being 12,440. இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல நான் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி டீடைலா பார்த்ததுனால இங்க அதை நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், which is not required. எக்ஸாமினேஷன்ல டைரக்டா ட்ரேடிங் பீரியட்ல அந்த பேலன்ஸ் ஷீட் போட்டா போதும். அப்படி போடும்போது என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்குரிய ஜர்னல் என்ட்ரி மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஜர்னலோட என்ட்ரியோட இம்பாக்டை நீங்க உள்ளார இன்கார்பரேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் வந்துடும். இஸ் தட் ஓகே? ஸோ திஸ் இஸ் த ரைட் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி போறதாக இருந்தால் எப்படி வரும் அப்படின்னு சொன்னாக்க சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் திஸ் ஒன் and purchase trading account debit to purchases and carriage in will be the entry for this. இது ஒரு என்ட்ரி, இது ரெண்டாவது என்ட்ரி. ஜிபி P&L அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என்ட்ரி ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட் டு P&L அக்கௌண்ட் போடலாம், இல்லனா ட்ரேடிங் டு ஜிபி டு P&L அக்கௌண்ட் ரெண்டு என்ட்ரியா போடலாம். P&L அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடுல உள்ளதெல்லாம் டெபிட் பண்ணிட்டு டு P&L அக்கௌண்ட் அப்படி நாம போடணும். தட்ஸ் another entry. Commission received, rent received, interest income, interest on investment, interest on drawings account debit to P&L account. டெபிட் சைடுல இருக்கிற இந்த ஐட்டத்துக்கு நம்ம again journal entry போடணும். P&L account debit to admin, to selling, to interest on capital, to depreciation, to interest on loan ஒரு entry போடணும். Net profit ஃபைனலா capital transfer பண்ணிட்டு ஒரு entry. So fourth entry, fifth entry, six set of entries you have to pass. Of course examல அது கேட்க மாட்டாங்க, ஆனா எப்படி வரும்னு சொன்னால் டெப்ரிசியேஷன் மட்டும் தனி சாப்டர் படிக்கும்போது the ultimate depreciation should be transferred to the P&L account தானே, அதுக்கான என்ட்ரி கேட்பாங்க. ஏதாவது இன்ட்ரெஸ்ட் போட்டீங்கன்னா அந்த இயர் எண்ட்ல அந்த இன்ட்ரெஸ்ட் P&L account ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி கேட்பாங்க. அப்ப தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த பேட்டர்ன் நான் உங்களுக்கு கைட் பண்ணியிருக்கிறேன். நம்ம டெப்ரிசியேஷன் சாப்டர் படிக்கும்போது நம்ம பார்த்தோமா இல்லையா, all the depreciation what we have calculated subtracted from the asset, இயர் எண்ட் வந்துச்சுனாலே அந்த டெப்ரிசியேஷன் பை டிஃபால்ட் எங்க போயிடும், P&L account ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அது மட்டும் கிடையாது, n number of other things also will be there ன்னு சொன்னேன். பாருங்க டெப்ரிசியேஷனுக்கான என்ட்ரி என்னது, ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி P&L account debit to depreciation வந்துச்சா இல்லையா. அதே மாதிரி அந்த அசெட்ஸ் விற்கும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும், அதே நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும். ப்ராஃபிட் வந்திருந்தால் P&L அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவீங்க, ப்ராஃபிட் அண்ட் சேல் டு P&L அக்கௌண்ட். லாஸ் வந்திருந்தால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு லாஸ் அண்ட் சேல் அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரிங்கிறதுல போடுறீங்க, இது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. கமான் மேக் நோட் ஆஃப் இட்.